கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி ஹில்ஸ் அடிவாரத்தில் நம்ம இருக்கோங்க. என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாட்டம் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நைட் டைமில் அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேங்க. இங்கேயும் நிறைய கடைங்க எல்லாமே இருக்குது. நல்லபடியாக இந்த வெள்ளங்கிரி மலை ஏறி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வரணும்னு வேண்டிக்கிட்டு கீழே இருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. நம்ம போயிட்டுருக்க வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைங்க எல்லாமே இருந்தது. இங்கே நமக்கு தேவையான பிஸ்கட் பேக்கெட், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகலாங்க. மலை மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையும் இல்லை, எதுவுமே நமக்கு கிடைக்காது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குங்க. வெள்ளங்கிரி ஆண்டவர் இருக்காங்க அடிவாரத்துலேயுமே. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இங்கேயே வேண்டிக்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே பார்த்திங்கன்னா கோவில் சுற்றியுமே நிறைய பேர் வந்து பக்தர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மலை மேலே போயிட்டு வந்த டயர்டில் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோங்க. நடக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த காட்டு பகுதியில் மலை மேலே பார்த்திங்கன்னா தீ பற்றக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற ஸ்டிக்கர் கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இங்கே போகணும். அதை தான் இங்கே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பேக் எல்லாமே தரவாக இங்கே செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. நம்ம கொண்டு போயிட்டுருக்க அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு பாட்டிலுக்கு. அது சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்க. அந்த மலை ஏறி நம்ம கீழே வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டில் ஸ்டிக்கர் காமிச்சோன்னா அந்த 20 ரூபா வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடி வந்து கீழே கிடைக்குங்க. ஒரு தடி வந்து 30 ரூபா. நம்ம மலை ஏறி கீழே இறங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லைன்னா ரொம்பவே கஷ்டங்க. அப்படி இல்லைன்னா மலை இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணி அங்கே போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னே போயிட்டு வந்தவங்க எல்லாமே இங்கே போட்டுட்டு போவாங்க. அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அதே எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெள்ளங்கிரி மலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை எல்லாமே படிக்கட்டாக இருக்கும். நடந்து போக ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி சமவெளியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. எடுத்த உடனே படிக்கட்டு தான் இருக்குது. பார்த்த உடனே மிரண்டுருவோம். அந்தளவுக்கு வந்து ஹைட் அதிகமாக இருக்குது. இந்த குச்சி இல்லைன்னா வேலைக்கே ஆகாதுங்க. குச்சி இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மீன்ஸ் நமக்கு இன்னொரு கை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வேல் வச்சுருக்காங்க. வேல்கிட்ட நம்ம வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். போக போக பார்த்திங்கன்னா சுத்தமாக பேட்டரியே காலி ஆகிடுச்சு. வீடியோவே எடுக்க முடியலங்க. நிறைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட மொபைல்ஸில் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் எல்லாமே வெர்டிக்கலில் இருக்குது இந்த வீடியோஸ் எல்லாமே. இங்கே நடந்துட்டு போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே டார்ச் லைட் வச்சுட்டு தான் போகிறாங்க. லைட்டெல்லாம் சுத்தமாக கிடையாது. நைட் டைமில் நடந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எல்லாம் நைட் டைமில் வந்து சூஸ் பண்ணிட்டு வராங்க. நாங்களுமே அப்படி தான் போனோம். ஃபஸ்ட்டு மலையில் என்னால் நடக்கவே முடியல. ரொம்பவே டயர்டாகிட்டேன். அங்கங்கேயுமே உக்காந்து தான் போயிட்டுருக்கேன். என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டில் இருக்கேன். அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்கேன். எல்லா இடத்துலையுமே ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடக்கிறது. டார்ச் லைட் போட்டுட்டு தான் நடக்கணும். சுத்தமாக வந்து எனர்ஜியே இல்லைங்க. பேக் வேறு ஒரு பக்கம் தடி வச்சுக்கிட்டு டார்ச் லைட் போட்டுட்டு இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாமே தாண்டி தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு மலையில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மலை எப்போ தான் முடியும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியவே இல்லை. ஒரு இடத்துல சைலண்ட்டாக உக்காந்துட்டேன். வரவங்கக்கிட்ட எல்லாமே நான் கேட்பேன், இந்த மலை எப்போ தான் முடியும்னு கேட்டால் இது இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க விநாயகர் கோயில் வந்துடும், இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க விநாயகர் கோயில் வந்துடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மலை முடிச்சுட்டு செகண்ட் மலை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குது. அந்த இடத்துல தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கல் எல்லாமே ஈவனாகவே இல்லைங்க. எல்லாமே செதறி கடந்திருக்கு. ஏன்னா வருஷத்தில் வந்து 3-4 மாதம் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போக அனுமதிக்க மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 3-4 மாதம் மட்டும்தான் நம்ம சாமி தரிசனம் பண்ண முடியும். அதனால் வந்து இதெல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஈவனாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஈஸியாக போயிட்டு வர. இங்கேருந்து சிட்டி வியூ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டோட்டல் சிட்டியுமே இங்கேருந்து நல்லா தெரியும். இந்த ஃபஸ்ட்டு மலையில் தான் நான் கொஞ்சம் விளாகெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக என்னால் எடுக்கவே முடியல. நிறைய ஃபுட்டேஜஸ் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஹாய் காஸ், இதுதான் பாம்பாட்டி சிட்டர். இது 3வது மலையில் இருக்குது. இதுதான் பாம்பாட்டி சிட்டர் வாழ்ந்த இடம். எல்லாமே இதுதான். மேகமூட்டம் பாருங்கள் எப்படி இருக்கு. ஃபுல்லாக மேகமூட்டம் தான். டைம் 7:03. வாய்ஸு சரியாக வர மாட்டாங்குது. ஏன்னா குளிர் நடங்குது. இன்னொன்று வேர்த்து கொட்டுது.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாருங்கள் பாய்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் மூங்கில் காடு. நம்ம லிக்கித் அன்ட்டு இருக்காரு, அவர் தான் சொன்னது மூங்கில் காடு இதான்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. களிகுண்டு இன்னும் போகணும் பாருங்கள். அதுதான் 7வது மலை ஏறிட்டு இருக்காங்க. சின்ன சின்னசாக அது திருவிழாங்களா. ஓகே, இங்கே மேலே ஏறணும். மேகம் மூட்டின்னு இருக்குது, இன்னும் மேகம் இன்னும் கிளியர் ஆகலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே இருக்கிற 7வது மலைக்கு வந்துட்டோங்க. நிறைய இடத்துல vlog பண்ணவே முடியல, சுத்தமாக வந்து பேட்ரி சார்ஜே இல்லைங்க. 7வது மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சூளமெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல போகிற வழி எல்லாமே நிறைய சூளங்களெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து வேண்டிட்டு எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்காங்க. விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா லேடிஸ் யாருமே அலோ பண்ணுறது இல்லைங்க. எல்லோரும் முழுக்க பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வயசானவங்களும் வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த மலைக்கு வரணுங்க. ரொம்பவே டஃப்பான ஒரு ட்ரெக்கிங் இது. இந்த மலைக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேலே வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு செகண்டில் பறந்து போகுங்க. அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாமி தரிசனம் முடிஞ்ச உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள்.